அசின் திருமணம் செய்து கொண்டு பாலிவுட்டை விட்டு வெளியேறும் முடிவு மிகவும் நல்ல முடிவு என இந்தி நடிகர் கமல் கான் தெரிவித்துள்ளார். கேரளாவில் இருந்து கோலிவுட் வந்தவர் அசின். கோலிவுட்டின் முன்னணி நடிகையாக இருந்தார். இளைய தளபதி விஜய்க்கு ஏற்ற ஜோடி அசின் என்று பெயரெடுத்தார். இந்த நிலையில் அவர் சூர்யாவுடன் சேர்ந்து நடித்த கஜினி படத்தை AR முருகதாஸ் இந்தியில் ரீமேக் செய்தார். இந்தி ரீமேக்கில் அசினை நடிக்க வைத்து அவரை பாலிவுட் அழைத்து சென்றார் முருகதாஸ். கஜினி இந்தி ரீமேக் சூப்பர் டூப்பர் ஹிட்டானது. அசினின் நடிப்பையும் பலரும் பாராட்டினர். இதை பார்த்த அவர் கோலிவுட்டுக்கு டாடா காண்பித்துவிட்டு மும்பையிலே தங்கி இந்தி படங்களில் கவனம் செலுத்தினார். பாலிவுட் நடிகைகளுக்கும் அசினுக்கும் ஒத்துப்போகவில்லை என்று அவ்வப்போது செய்திகள் வெளியானது. மேலும் மும்பையில் தென்னிந்திய நடிகைகள் யாரையாவது பார்த்தாலும் அசின் முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றார் என்று கூறப்படுகிறது. 2008ஆம் ஆண்டு பாலிவுட் சென்ற அசின் இதுவரை வெறும் 7 படங்களில் தான் நடித்துள்ளார். அசின் ஒரு படத்தின் படப்பிடிப்பு 2 ஆண்டுகளுக்கு மேல் இழுத்து ஒரு வகையாக தற்போதுதான் முடிவடைந்துள்ளது. பாலிவுட்டில் அசினுக்கு மவுசு இல்லை. இருப்பினும் அவர் மும்பையில் தான் இருக்கிறார். படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைக்காத நிலையில் அசின் தனது காதலரும் மைக்ரோமேக்ஸ் நிறுவனர் ராகுல் சர்மாவை திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளார். திருமணத்திற்கு பிறகு அவர் பாலிவுட்டை விட்டு வெளியேறவும் முடிவு செய்துள்ளார். அசின் பற்றி பாலிவுட் நடிகர் கமல் கான் ட்விட்டரில் கூறியிருப்பதாவது: திருமணம் செய்து கொண்டு பாலிவுட்டை விட்டு வெளியேறும் அசினின் முடிவு மிகவும் நல்ல முடிவாகும். வயதான பெண்களை ஹீரோயின்களாக பார்க்க மக்கள் விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ளார். கமல் கான் யாராவது ஹீரோயின்களை வம்பிழுத்துக் கொண்டே இருப்பார். இன்றைக்கு அசின் சிக்கியுள்ளார்.